உன் கைகளில் எத்தனை விரல் உள்ளது எண்ணி பாருங்கள் அத்தான். சொன்னவள் காணுமே, என்ன ஆச்சு? ஒன்று புரியவில்லையே. எத்தனை விரல் இருக்குது? என்ன? 1 2 3 4 மொத்தம் எத்தனை? 5 இருக்கணும். 5 இருக்கணும். ஆமா. மொத்தம் என்ன 9 தாங்குது. மொத்தம் 9. யாரு? நீ 9. நான் 9. டேய். திரும்பிடும். எத்தனை விரல் இருக்குது பாருங்க கையில. அதான்டா 1 2 3 4 5 6 7 8 9. ஏய் அங்க விரல் இருக்குது 9. ஆமா. என்ன போய் 9ன்ற? அதான்டா 9 விரல்டா. அப்படி சொல்றேன். அத்தா இப்படி அமருங்கள் வாருங்கள் அத்தா. எத்தனை விரல் இருக்குது? 9. வீர தோட்டில் வீழ்ந்தாலே நான் என்ன தெரியுமாங்க? என்ன? இந்த சோற்றிலே விழுந்த விரலை நான் ஒட்ட வைக்கின்றேன் சுவாமி. அப்படின்ற? எப்படி ஒட்டப்ப? கண்டிப்பாங்க. எப்படி ஒட்டப்ப நீ? ஒரு பெண்ணுடைய கட்டின் திறனாலே கட்டிய கணவனுக்கு எந்த ஒரு மனைவி கணவனை கூட துரோகம் நினைக்காத வாழறாளோ அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மனசால நினைச்சாவே போதுமா எல்லாவித செயல தன்னுடைய கணவனுக்கு நல்லதே நடக்குமா. கட்டிய கணவருக்கு நான் ஒருவரும் துரோகம் நினைத்ததே கிடையாது சுவாமி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சோற்றிலே விழுந்த விரலை என் ஒட்டு வைக்கினான். உட்காருங்க, அப்படி அமருங்க சுவாமி. பத்தினி நானே தன்னுடைய மனைவி பத்தினி என்று நம்புகின்றீர்களா? உத்தமி தன்னுடைய மனைவி கற்பை கரசி என்று நம்புகின்றீர்களா? நான் ஒப்புக்கொள்கிறேன். சோற்றிலே விழுந்த விரலை நான் ஒட்ட வைத்து விட்டேன் ஐயா. உண்மைதான். எனக்கு அது ஒன்று போதும் ஐயா. நல்லாயினி சுவாமி, உனக்கு புல்லரி சாதம் புல்லரிசி போட்டதுல ஆமா எனக்கு பட்டவில்லை. ஆனா எனக்கு பிடிக்கவில்லை. அது நெல்லரி சாதம் வேணுமா? நெல்லு சாதம் வேண்டும். அதனால் அதோ தெரியும் வீதி சென்று பிச்சை எடுத்தாவது எனக்கு கொண்டு வர வேண்டும். இதை பாருங்க, உடைய வார்த்தையை சிறுமே நேற்று நான் சொல்லுகின்ற சாலபுரி நாடு. சாலபுரி நாட்டிலே வயதான பிராமண குடி பெண்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்டுல யாரும் வேலை செய்ய மாட்டாங்களாம். அந்த வீட்டிலே வேலை செய்தார்கள். உனக்காக நான் நெல்லரி சாதம் கொண்டு வர்றையா. அதுவரை வருவானே உனக்கு அதோ தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருந்த கடினமாக இருந்தால் அது இருக்கின்றதே பெருத்த ஆலமரம். இந்த ஆலமரத்தடியில் அழகான சிவாலயம் இருக்கின்றது அல்லவா? இந்த சிவாலயத்திலே அமர்ந்து கொண்டிருங்க. நான் ஓட்டோட்டம் ஓடி சென்று அந்த சாலபுரி நாட்டிலே வயதான பிராமணத்தை வேலை செய்து உனக்காக நான் நெல்லரி சாதம் கொண்டு வரேன். போயிட்டு வர. ஆமா, எங்க இவ்வளவு ஓட்டம் வர்றீங்க? இல்லைங்க, கணவருக்கு அதிகமா பசி எடுக்குமே, அதனால வேக வேகமா ஓடுகிறேன் சாலபுரி நாடு. எனக்கு தெரியுது என்ன பத்தி பிடிக்கிறானே.
அங்க போனா எவனா பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்றியா நீ? அந்த பத்தி எனக்கு தெரியாது. ஆடவர் புத்தி மட்டும் எப்பயும் உயர்வான புத்தி இருக்காதான். எனக்கு தெரியும்ல பத்தி, இவன் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியாது. நான் நல்லவன். ஆமா, யாரு 4 பேர் சொன்னோம். இவனை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். என்ன விட்டு ஓடுறா பத்தியா, அங்க பாக்கணும். மொட்டை பசங்க இருப்பாங்க, கட்ட பசங்க இருப்பாங்க. ஆனா பக்கத்து ஓர கிடுக்குன்னு ஓர பையனை விட்டு ஓடுறா பத்தியா, அவளை பத்தி எனக்கு தெரியாது எனக்கு. ஏண்டி ஏன் சாமி எப்பொழுது பார்த்தாலும் என் மீது சந்தேகம் தானா? ஆமாண்டி, உன்னை நம்ப மாட்டேன். சரி நம்மளால என்ன பண்ண சொல்லுங்க, நான் பண்ணிட்டு போறேன். இதப்பா என்னங்க, நான் இதே அமர்ந்திருப்பேன். அமர்ந்திருப்பேன். இதவா என்னை விட்டுட்டு அங்க இங்க யாரான பேசி கொண்டு நின்று வச்சுக்கோ, அப்படியே சுத்தி முத்தி பார்த்து கொடுத்தன மொக்குன்னு விழும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன என்ன சரிங்க, நான் போயிட்டு வரேன். இதே இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சீக்கிரம் வரணும். கண்டிப்பா போயிட்டு வரேன். யாரா கூட பேசியிருந்தா எனக்கு தெரிஞ்சுது. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க, வாழ்க்கைன்னா பல வித வேதனை கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும் மத்தான். அதனால ஆகவே எல்லா வேதனையும் பெண்களாக பிறந்த சுமந்துதானே ஆக வேண்டும் மத்தான். வாழ்க்கை என்றால் ஆயிரம் உனக்கு யார் உணர்த்து நான் பார்க்கிறேன். பாசத்தின் ஒரு விளக்கு அம்மா சகுதாவதேவி திருவிளக்கு, இந்த குடும்பத்தின் ஒரு விளக்கு அணையாத விளக்கு, இது அணையாத விளக்கு.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் வட சேந்தமங்கலம் திரு சீனிவாசா நாடகமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நலாயினி நல்லத்தங்கால் என்ற நாடகத்தை கண்டுகளித்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் சீனிவாசா கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் பேரொருளாலும்